சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சச்சிதானந்தனே, சாயுரூபனே, எல்லாம் வல்ல நாயகனே, எல்லாம் வல்ல ரூபனே, இன்மையாய் இருப்பவனே, நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும். இந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. துளசி, துளசி, ஐயா, துளசி, துளசி, துளசி எங்க? ஐயா, துளசி கோயிலுக்கு போயிருக்காரு. என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ரமணா, நீ உடனே கிழக்கு திசையை நோக்கி போ. ஹரிச்சந்திரா காட் நந்தீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற சித்தரோட சமாதியில ஏதோ நடக்குது. என்னையா சொல்றீங்க? என்ன நடக்குது? அந்த ஆத்மாவை அழிக்கிற ஆயுதத்தை எடுக்கிற முயற்சியில தீய சக்திகள் காசி வரைக்கும் வந்துட்டாங்க. நாம அதை தடுத்தாகணும். நீ உடனே அங்க போ. இதோ இப்போ போறீங்கய்யா, நான் போய் அதை தடுக்கிறேன். நீ ஐயா பாத்துக்கோ. பதட்டப்படாதீங்க, வாங்கய்யா. என்ன இன்னும் அனாமிகாவை காணோம்? நீ சொன்னியா? இதோ வந்துட்டா. இதனா என்ன அனாமிகா இவ்ளோ பொறுமையா வர? ஏன் எப்பவும் வர டைம் தானே. இன்னைக்கு ப்ராஜெக்ட் எம்டி கிட்ட காட்டணும், மறந்துட்டியா? எப்படியாவது ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும்ன்ற பிரஷர்ல நாங்களே ½ hour முன்னாடி வந்துட்டோம். நீ என்னடா இவ்ளோ லேட்டா வர? இல்ல கேக்குறேன், சீக்கிரமா வர்றதுனால ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடும் அப்படி ஏதாவது இருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? ப்ராஜெக்ட் ஓகே பண்ண போறது நம்ம பண்ண ஒர்க் தான். அதுல நம்பிக்கை இல்லாதவங்க தான் இப்படி டென்ஷன் ஆவாங்க. அனாமிகா ஒரு நிமிஷம். என்ன? குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலாமா? எதுக்கு? ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும்னு தான். அது நிறுத்து. அர்ச்சனை பண்ணாதான் ப்ராஜெக்ட் ஓகே ஆகுமா அப்படின்லாம் ஆரம்பிச்சிடாத. நான் அப்படி சொல்லவே வரலையே. ஒரு நல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போறது நல்லது தானே. உன் கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியலையே. அதான் அப்படிதான். வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு போலாம். வா. ஐயா, ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு அர்ச்சனை பண்ணணும். நல்லா பண்ணிடலாம். யார் பேருக்கு பண்ணணும்? யார் பேருக்கு பண்றது? பேசாம பாஸ் பேருக்கு பண்ணிடலாமா? ஓகே. என்ன ஓகே? ப்ராஜெக்ட் ஹெடா எல்லா ஒர்க்கும் பண்ணது நீதான். அப்ப உன் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். ஏன் பேருக்கு எதுக்கு? அட சும்மா இரு அனாமிகா. ஐயா, அனாமிகான்ற பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. உன் ராசி நட்சத்திரத்தை சொல்ல அனாமிகா. ரேவதி நட்சத்திரம் மீனராசி தானே? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பையன் இதே பேரு இதே ராசி நட்சத்திரத்தை சொல்லி ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு போனான். யார் இவ்ளோ கரெக்டா என் பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு போனா? வெள்ளை கலர்ல கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தாம்மா, தாடி வச்சிருந்தான், பார்க்க லட்சணமா இருந்தான். உங்க கம்பெனி ஸ்டாஃப் தான். ஏன் கம்பெனி ஸ்டாஃபா? யாரா இருக்கும்? அதை விட அனாமிகா, ஐயா நீங்க இன்னொரு வாட்டி அர்ச்சனை பண்ணுங்க. நல்லா பண்ணிடலாம். ஞான ரூபனே போற்றுவோம், ஞான சுந்தரனே போற்றுவோம், சச்சிதானந்த ரூபனாய் இருப்பவனே போற்றுவோம், இன்பமாய் இருப்பவனே போற்றுவோம், ஒளியாய் இருப்பவனே போற்றுவோம், வழியாய் இருப்பவனே போற்றுவோம், வெற்றிகளை தருபவனே போற்றுவோம், இன்பமாய் ஆனவனே போற்றுவோம். மொத்தத்துல 2 பேரும் அர்ச்சனை பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண ப்ராஜெக்ட் நிச்சயமா சக்சஸ் ஆகும். வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்கவே. எல்லா வளங்களும் நலங்களும். பிரதர், உங்க பேர் நிக்கில் தானே? ஆமா. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. யார் இவ்ளோ கரெக்டா என் பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிருப்பா? யாரா இருக்கும்? 87. ஓகே.
வெள்ளை கலர்ல கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தாமா, தாடி வச்சிருந்தான், பார்க்க லட்சணமா இருந்தான். உங்க கம்பெனி ஸ்டாஃப் தான். சரி ப்ரோ. ஹலோ, நீ தானே? என்ன நீ தானே? எனக்கு தெரியும், அந்த வேலையை செஞ்சது நீ தானே. ஐயோ, செயின் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாளா? கேக்குறேன்ல, கோவில் அர்ச்சனை பண்ணது உங்க வேலை தானே? ஓ, அதை கேக்குறீங்களா? ஏன் வேற எதை கேக்குறேன்னு நினைச்சுங்க? இல்லையே, நான் ஒன்றும் நினைக்கலையே. சரி, எதுக்கு ஏன் பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க? ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் ஓகே ஆகணும் இல்லைங்க? ஏன் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எதுக்கு அர்ச்சனை பண்ணீங்க? என்ன இருந்தாலும் நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் இல்லைங்க, நல்லா வரணும்ல, அதுக்கு தான். நம்பிட்டேன். ஆமா, ராசி நட்சத்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், அதை வச்சு நானா போட்ட ஒரு கணக்கு தான். பரவாயில்ல, நல்லாவே கணக்கு பண்றீங்க. அதான் அசோக் சார் சொல்லி காட்டினாரே, அக்கௌண்டன்ட் தானே நானு, கணக்கு போடுறதாங்க என் வேலையே. அதை வர ஞாபகப்படுத்தாதீங்க. சாரி நந்தா, அவர் இப்படியெல்லாம் பேசுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா ஒப்பீனியன் கேட்க உங்களை கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன். சரி விடுங்க, நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல, நடந்தது நடந்து போச்சு. நிஜமா? நிஜமா. தேங்க்ஸ் அண்ட் சாரி. எதுக்கு தேங்க்ஸ், எதுக்கு சாரி? அர்ச்சனை பண்ணதுக்கு தேங்க்ஸ், உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கு சாரி. அட விடுங்கங்க, நான் தான் மனசில் எதுவும் வச்சுக்கலன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சாரி எல்லாம்? வேணும்னா அதுக்கு பதிலாக ஒரு கப் காஃபி 2 பேரும் சேர்ந்து. ஏங்க, காஃபி தானேங்க கேட்டேன். பிரசன்டேஷன் சக்சஸ் ஆகட்டும், கண்டிப்பா போலாம். ஆகட்டும் என்னங்க, கண்டிப்பா ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஓகேங்க. ப்ரோ ப்ரோ, இன்னும் என்னோட டீடைல் முடிக்கலையா ப்ரோ? சாரி ப்ரோ, சொல்லுங்க பிரதர். So let's hope for the best, guys. அனாமிகா, ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும். ஓகே? Sure. ஹாய் 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 ஹாய். என்ன ட்ரீட்டா? அனாமிகா, எனக்கு ட்ரீட் இருக்குல்ல. இப்பதான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன், ஆன் த வேல இருக்காரா. வந்த உடனே பிரசன்டேஷன் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அனாமிகா, எல்லாம் பக்காவா இருக்குல்ல? நேத்து தான் நீங்க பாத்தீங்கல்ல. பார்த்தேன், ஓகே. இருந்தாலும் பாஸ் பார்க்கும்போது ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிடு வருமா?